பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என்ன நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா, வாலிப பிள்ளைங்களுக்காக தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். வாலிப பிள்ளைங்க இந்த காலத்தில் வழி விலகி போக நிறைய சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதாவது எந்த இடத்துலையுமே பாவம் ஈஸியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஏசப்பா ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தைகளை கேட்கக்கூடாது. நல்ல நண்பர்களோட வார்த்தையை பிடிச்சு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு நல்ல உயர்வுக்கு நீங்கள் போகலாம். எத்தனையோ பாவம் வரும். பாவம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த வழியெல்லாம் விட்டுட்டு ஏசப்பாவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, அவர் காட்டுற வழி நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறி போகலாம். நீங்கள் ஒரு உயர்வுக்கு போகலாம். அதே மாதிரி எக்ஸாம்பிளாக யோசேப்பு எடுத்துக்கலாம். யோசேப்பு பாவம் செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் இந்த காலத்தில் பாவம் செய்ய சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக எல்லோரும் அதில் விழுந்து போயிடுவாங்க. ஆனால் யோசேப்பு தேவனுக்கு பயந்தவனாக இருந்ததுனால அவர் அந்த தவறான முடிவை எடுக்கலை. யோசேப்பு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் ஒரு ராஜ மேன்மை அடைந்தார். அதுபோல் நீங்களும் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமாக வாழணும், ஒரு பயத்தோடு வாழணும். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதை மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீங்கள் எந்த வாலிப பிள்ளைகளாக கூட இருக்கலாம். இதை கேட்குற நீங்கள் வாலிப பிள்ளைகள் பயத்தோடு பக்தியோடு இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற சுடர்களைப் போல இருக்கலாம். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்டு நீங்கள் மனம் திரும்பும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.